Daily. Taste the Daily. நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க. எதுக்குன்னா பிரபலம் ஆகணும். பிரபலம் ஆன போது அரசியலுக்கு வரணும். அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆயிடணும். அவ்வளவுதான். இங்க உண்மையா இருந்து நம்பர் 1 இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு உழைப்பு வேணும், அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும். இங்க மக்கள் ஆதரவு இல்லாம யாராலும் நம்பர் 1 ஆக முடியாது. நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம், நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம். 1917 ரஷ்ய புரட்சி, 1789 பிரெஞ்சு புரட்சி, இந்த புரட்சியை படியுங்கள். இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது, எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார், சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார். சிறைகளை பார்த்து பயப்படுவர்களை நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். தயாராவோம். நீங்கள் எதையும் செய்யுங்கள். எத்தனை போலீஸ் சொன்னா பண்ணுவாங்க. நம்ம தலைவர் விகடன் மெடல சொன்னார், உங்களுடைய கூட்டணி அரித்மாட்டிக்ஸ், உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி இதெல்லாம் உடையும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 இதேதான் யோசிச்சாங்க. திமுக 30%, காங்கிரஸ் 10%, 40, அதோடு சேர்ந்து பிஎம்கே 8%, விசிகே எல்லாம் சேர்ந்து 55% வரை சொன்னாங்க. ஆனா 203 தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல. சோ தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோட பிரச்சனை என்ன. 36% ஈபி விலை ஏற்றி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் புடிங்கிட்டீங்க மக்கள் கிட்ட. இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில். அதற்கு எல்லா அஜெண்டா ரெடி, எல்லாமே பிளானிங் ரெடி. எல்லாரும் சொல்லுவாங்களே தேர்தல் அரசியல் இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒரு பெரிய மினிஸ்டர் அவர் வந்து பூத்துக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு. அவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, ஒருத்தர் திருச்சி பக்கம் பார்த்துக்குவாரு, ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை பக்கம் பார்த்துக்குவாரு. 10 இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க. 1967 மக்கள் தூக்கி போட்டதும் 1977 எத்தனை எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வரும் போதும் பண பலத்தை நோக்கி இல்ல, மக்கள் செல்வாக்கை நோக்கி. எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உழைப்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நல்ல தலைவர் இருக்கிறார், அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது. சோ அஜெண்டா ரெடி. முக்கியமா அடுத்தது ஒரு விஷயம், திரு ஜன்சுராஜ் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவரு ஏன் இங்க வந்தார்? 2021 திமுக வரும்போது ஏன் அந்த கொஸ்டின் வரல? பயம், வேற ஒண்ணு இல்ல, பயம். ஒரு தலைவரை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை. இதுல என்ன தவறு? இதுல என்ன தவறு இருக்கிறது? ஃபுட்பால்ல மெஸ்ஸி சொல்லுவாரு, நான் வேர்ல்டு கப் நம்பர் 1 இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு டீம் கேம், குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் 1 ஆனேன். நாங்கள் வந்து ஒரு 45 சீட்டு கொடுங்க, அந்த 45 சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல, ஆட்சி அமைக்க வந்திருக்கோம், மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கோம். ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டவர்களும் இந்த கட்சியில் வரும் பொழுது இது மன்னராட்சி இல்ல, அறிவு இருக்கவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வரக்கூடாது. ஒரு துதிப்பாடிகளும் இந்த சட்டசபையில பார்ப்போமே, பாலிசி மேக்கிங் 10 மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றிடுவாங்க. 10 மானிய மாறிக்கை இனியா நிறைவேற்றி பார்த்திருக்கீங்களா? ஏன்னா துதிப்பாடல், வாழ்க வாழ்க வாழ்க, தமிழக மக்கள் ஒளிக ஒளிக ஒளிக, இதுதான் போயிட்டு இருக்கும்.
நாங்கெல்லாம் மேலே போயிட்டே இருப்போம், நாங்கெல்லாம் ரோட்ல நின்றுட்டு இருப்போம். இவ்வளவுதான் சட்டசபை இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதை உடைத்தெறிய திரு ஜான் ஆரோக்கியசாமி எப்பொழுது நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, நானும் என்னுடைய பங்கு இருக்கிறதோ, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பொருளாளர், பொறுப்பாளர்கள், ஜெனரல் செக்ரட்டரி, அதோடு சேர்ந்து ஜன் சிவராஜ் பார்ட்டியுடைய தலைவர் நம்மளோடு இணைந்து வேலை செய்ய வராரு. இல்லைன்னா தவறு. நம்மளுடைய கொள்கைகளை, நம்மளுடைய ஐப்பெரும் தலைவர் கொள்கைகளை, நம்மளுடைய எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மளோடு சேர்ந்து இன்னும் பல பேர் வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் பல தலைவர்கள் வர ரெடி போறாங்க. இன்னும் பல பூகம்பங்கள் வரப்போகுது. சோ அதனால எப்படி நூற்றாண்டுகள் கழித்து ஒரு புதிய மாற்றங்களும் புரட்சிகளும் உருவாகுமோ, அவரை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும். பிரசாந்த் கிஷோர் அவர்களை அவரோட பயணித்ததுல 2021 1990க்கு அப்புறம் மெஜாரிட்டி கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. அவருடைய சிந்தனைகளும் ஒரு முக்கிய காரணம் வெற்றி பெற்றதுக்கு 2021. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.